ஸோ ஹலோ பீப்புள் அண்ட் மைக்கீஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப், இன்ஸ்டாகிராம் இன்றைக்கி இருக்க மோஸ்ட் ஃபேமஸ் பிளாட்ஃபார்ம்ஸாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் டே அவளை கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருக்கேன்டா, அவளை உள்ளாரப்படா, தயவுசே உள்ளாரப்படா. அப்படியே பேசுமா பேசுகிறான். இது யூடியூப், இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு இன்றைக்கி மோஸ்ட்டாக ஃபேமஸாக போயிட்டுருக்கு. போபன் சாப்பிட்றீங்களா? இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா போபன் சாப்பிட்டு சாப்பிடுங்க. ஸோ இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் இன்றைக்கி ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஸோ நாம் எதில் ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். இன்ஸ்டாவில் ஃபேமஸ் ஆகலாமா, இல்லை யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ அதுக்கான நான் ஒரு ஆன்சர் தான் நான் ரெடிமேடாக வேணால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம், யூடியூப் ரெண்டுமே ஒரு ஃபெமிலியரான பிளாட்ஃபார்மு. ரெண்டுமே 1000 பில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ எது பெஸ்ட்டு, நான் எதில் போடலாம்? நான் இப்போ ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறேன், ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன், அல்லது ஒரு கான்டென்ட் ரைட்டர் வீடியோ போடுறேன் அப்படின்னா நீங்கள் எது போடலாம், எதில் போடலாம், இந்த இன்ஸ்டாகிராமு, யூடியூப் எதில் இந்த டிஃபராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்னா, நீங்கள் குறிப்பாக பார்க்க வேண்டியது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே வந்து பார்த்தோம்னாக்கா கொலாபரேஷன்லாம் கிடையாது. ஏன்னா ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு இவங்க 3 பேருமே ஒன்று தான். ஒரே ஒரு சிஓ தான் இருக்கார். ஆனால் யூடியூப் அப்படி கிடையாது. இது ரெண்டுமே தனித்தனியான பிளாட்ஃபார்ம்ஸ். இப்போ நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடுறீங்கன்னா வந்து பார்த்தோம்னா ஒரு செட் ஆஃப் க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அதாவது லாங் வீடியோஸ் போடலாம், ஷார்ட் வீடியோஸ் போடலாம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் போடலாம். பட் இன்ஸ்டாகிராமில் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு லிமிட்டடான வீடியோஸ் தான் போட முடியும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு லிமிட்டடான வீடியோஸ் தான் போட முடியும். ஏன்னா ரொம்ப நேரம் போட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் 30 செகண்ட்ஸ் மட்டும் தான் ஓடிட்டுருக்கோம். அதுக்கு மேலெலாம் வந்து ஓடவே ஓடாது. அதனால் அதுக்கு மேலே யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் யூடியூப்ன்றது அப்படி கிடையவே கிடையாது. யூடியூப் வந்து ஃபுல்லாக டிபெண்ட் அப்பான் தி கண்டென்ட் ஓரியன்டு. இப்போது நீங்கள் எஜுகேஷனல் பர்பஸாக இருக்கட்டும், எல்லாரும் அதுக்கு தான் போவாங்க. இன்ஸ்டா பக்கம் யாருமே வரமாட்டாங்க. ஆனால் இன்ஸ்டாகிராம் அப்படி கிடையவே கிடையாது. இன்ஸ்டாகிராம் ஃபுல்லி என்டர்டைன்மெண்ட் ஓரியன்டாக மட்டும் தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் மார்க்கெட்டிங், ப்ளஸ் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைப்ஸாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இன்ஸ்டாகிராம் பெஸ்ட்டுன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா இன்ஸ்டாகிராம் இப்போ வந்து ஸ்லோவர் க்ரோத்துக்கு பெஸ்ட்டு. பட் யூடியூப்ன்றது வந்து பார்த்தோம்னாக்கா லாங் கான்டென்ட் க்ரியேஷனுக்கு பெஸ்ட்டு. இது வந்து ஷார்ட் மார்க்கெட்டிங் தான் பண்ண முடியும். அதாவது ரொம்ப காலத்துக்கு கண்டினியூஸாக வந்து இதில் பண்ண முடியுமா என்னன்னு தெரில. பட் யூடியூப்பில் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு கன்சிஸ்டண்டான ஃபேம் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு மெம்பர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. நமக்கு வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு ஃபேம் கிடைக்கும். நமக்கு வந்து பே பண்ணி நம்ம அந்த ஆட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஸோ நமக்கு இப்படி வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு கான்டென்ட் வந்து கிடச்சிட்டே இருக்கும் யூடியூப்பில். பட் இன்ஸ்டாகிராம் அப்படி கிடையவே கிடையாது. மோஸ்ட்லி டிபெண்ட் அப்பான் தி ஒன்லி என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான். ஸோ என்டர்டைன்மெண்ட் இருந்தால் மட்டும் தான் பார்ப்பாங்க. அதர்வைஸ் தே வில் ஸ்க்ரோல் அப்பு. ஆனால் இதில் வந்து பார்த்தோம்னாக்கா கான்டென்ட் இருக்கணும். கான்டென்ட் இருந்து மட்டும்தான் நம்மளை பார்ப்பாங்க. ப்ளஸ் நமக்கு மார்க்கெட்டிங்கும் கிடைக்கும். மானிடைசேஷனும் வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப வந்து பார்த்தோம்னாக்கா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். பட் இன்ஸ்டாகிராமில் அப்படி இருக்கவே இருக்காது. ரொம்ப வீக்காக தான் இருக்கும். ஸோ இதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், நீங்கள் ரெண்டுத்துலேயுமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஏன்னா ரெண்டுமே பார்த்தோம்னாக்கா பக்கா பிளாட்ஃபார்ம், மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா அதில் வந்து பார்த்தோம்னாக்கா இன்றைக்கி அதுலேயும் சக்ஸஸ் ஆகி இதுலேயும் சக்ஸஸ் ஆகிருக்கவங்க தான் மார்க்கெட்டிங்கில் வந்து நல்லா இது பண்ணி நல்லா ஒரு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியுது. ஸோ நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டா பக்கம் போகலாம். அதே நீங்கள் இன்னொரு இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னாலும் நீங்கள் யூடியூப் பக்கமும் வரலாம். ஸோ ரெண்டுமே சேம் தான். பட் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா நீங்கள் ஒரு ஷார்ட் டைமில் இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வந்து பக்கவாக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னாக்கா ஈஸியர் க்ரோத் கிடைக்கும். பட் யூடியூப்ன்றது அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஸ்லோ. நீங்கள் கான்டென்ட் வந்து போட்டுகிட்டே இருக்கணும், கான்டென்ட்டை லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட் இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அது வந்து பார்த்தோம்னாக்கா உடனே கூட ட்ரெண்ட் ஆகலாம், இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகலாம், இல்லை நாளைக்கு உடனே எப்போயாவது ஒன்று ட்ரெண்ட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தோம்னாக்கா இன்ஸ்டாகிராமும் யூடியூப்பும் வந்து அல்காரிதம் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், ப்ளஸ் எதுவாக இருக்கட்டும், நீங்கள் வந்து பார்த்தோம்னாக்கா நீங்கள் இன்ஸ்டாகிராம் அப்ரோச் பண்ணுங்கள். லாங் கான்டென்ட் க்ரியேஷனுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா நீங்கள் யூடியூப் வந்து டிபெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு மோர் பெனிஃபிஷியலாக இருக்கும். நீங்கள் ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு மார்க்கெட்டிங்கை பில்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம், யூடியூப் ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அதுதான் நல்ல ஒரு இதை தரும். ஸோ தேங்க்யூ.